இபாதத் என்பதன் பொருள் என்னென்னா வழிபடுதல். அதாவது நம்ம இஸ்லாமிக்கு பார்த்திங்கன்னா இபாதத்து தான் நம்மளுடைய குறிக்கோளே. அதை நம்ம வழிபடுதல், நம்மளுடைய இயல்பை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் எதை செய்ய வேண்டுமென நம்ம கட்டளையிட்டிருக்கானோ அதை தான் நம்ம செய்யணும். எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தானோ அதை நம்ம விலகி இருக்கணும். அதிலிருந்து நம்ம விலகி இருப்பது தான் இபாதத் அப்படின்னு கூறப்படுது. இபாதத்து செய்யக்கூடிய பெண்ணுக்கு ஆபிதா என்று நம்ம அழைக்கிறோம். எவனை வணங்கப்படுகின்றமோ அவனுக்கு தான் மக்பூத் என்று கூறப்படும். நமது உண்மையான இரட்சகன் அல்லாஹ் ஒருவனே. அவன்தான் நம்மையும் முழு உலகத்தையும் படைத்தவன். நம்ம அனைவரும் என்னென்னா அவனுடைய அடிமைகள். அவனுடைய வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நமக்கு என்ன செஞ்சுருக்கானா அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, மக்களே, எவன் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தவர்களையும் படைத்தானோ அவனையே வணங்கி வழிபடுங்கள். அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். இபாதத்து செய்வதன் நோக்கம் என்ன? அல்லாஹுவை நெருங்குவதற்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் மேலும் அவனை அறிவதற்குமாக தான். அல்லாஹ் தன்னை நெருங்குவதற்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே நமக்கு காட்டித்தந்த வழிமுறை. அப்போ அவனை வணங்க வேண்டும். அவனை என்ன செய்யணும்னா நம்ம பெருமைப்படுத்தணும். தனது இயலாமையும் பணிவையும் அவனுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும். அப்போ அல்லாஹுவின் நெருக்கமும் தொடர்பும் அப்போ என்ன ஏற்படும். அவனுடைய அருளும் நமக்கு என்ன செய்யும்னா பொருத்தமாக கிடைக்கும். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இபாதத் செய்தால் அடியானுக்கு லாபம், அல்லாஹுக்கு எவ்வித லாபமும் இல்லை. அதனால் அவனுடைய அந்தஸ்தும் அணு அளவு கூடவோ குறையவோ செய்யாது. அப்போ அல்லாஹு தாலா கியாமத்து நாளில் அவனுக்கு மிக சிறந்த கூலியை நமக்கு வழங்குவான். முழு மனித சமுதாயமும் முன்னோர் பின்னர் அனைவருக்குமே நம்ம என்னென்னா பயபக்தியுள்ளவராகவும் பெரிய வணக்கசாலிகளாகவும் ஆகிவிட்டாலும் அல்லாஹுடைய அந்தஸ்து அணு அளவும் நமக்கு கூடிவிடாது. அப்போ எல்லாரும் கெட்டவர்களாகவும் மாறு புரிவர்களாகவும் ஆகிவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்து மரியாதை கம்பீரம் அணுவளவோட குறைந்து போகாது. நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹுக்கு என்ன செய்யாது, மரியாதையோ கம்பீரமோ குறைந்து போகவும் செய்யாது, அது வேறவும் செய்யாது. அல்லாஹு தாலாகவே வணங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளது. உதாரணமாக நம்ம அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம நெருங்கணும்னா நம்ம தொழுகணும், நோன்பு நோக்கணும், ஜக்காத்து வழங்குதல், ஹஜ்ஜு செய்வது, குர்பானி கொடுத்தல், ஈத்திகாஃப் இருப்பது, குர்ஆனை ஓதுதல், திக்ரு செய்வது. அப்போ அல்லாஹுடைய பாதையில் அவனுடைய எதிரிகளோட யுத்தம் செய்தல். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நம்ம பின்பற்றினோம்னா அல்லாஹுடைய பாதையும் அருளும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா கூறுகிறான். இபாதத் அவ்வளோ பெரிய பாக்கியம். அது எல்லாருக்குமே கிடைக்காது. அது நம்ம டெய்லி தொழுகிறதுனாலையும் நோன்பு நோக்கிறதுனாலையும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம நெருங்கி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இதோடைய பாதைகளை நாம் கடைப்பிடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓதுவது மஹரிஃப் நேரத்தில் கூட நம்ம ஒரு 15 நிமிடம் கூட ஓதலாம். அப்போ நம்ம குர்ஆனை சும்மாவும் வச்சுருக்கக்கூடாது.